ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்றைக்கி அழகான ரெஜுவினேட் சண்டேங்க. வீக்கெண்டு வேறு, நம்மளை நாமளே புதுப்பிச்சிக்கக்கூடிய சூப்பரான என்ஜாயபிள் டே. ரீடிங்கே வித்தியாசமாக இருக்க போகுது. இன்றைக்கி மார்னிங்கே உங்களை பூஸ்ட் பண்ணுற மாதிரி பவர்ஃபுல் மெடிடேஷனில் கிடைச்ச எனர்ஜியோடு நம்ம யூனிவர்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் கொடுக்க போகிற மெசேஜஸ் அண்ட் கைடன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உங்கள் அன்பு தோழி, யூனிவர்சல் டிவைன் டாரட் கார்ட் ரீடர் அண்ட் ஹீலர். என்னோடய வீடியோஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவபிள் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் ஆஸ் யூஷுவல். பார்க்குறவங்களுக்கு ஒரே ஏஜும் கிடையாது, ஒரே எனர்ஜியும் கிடையாது, ஒரே பிரச்சனையும் கிடையாது. ஸோ இது ஜென்ரல் ரீடிங் தாங்க. ரெசனேட் ஆச்சுன்னா உங்களுக்குன்னு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஜஸ்ட் ஃப்ரீயாக விட்டுருங்க. நம்ம ஏஞ்சல்ஸு வந்துட்டாங்க. இப்போ நம்ம கார்டை கடவுள்கிட்ட வச்சு ப்ரேயர் பண்ணலாம். ஒன் பை ஒன்னாக ஷஃபில் பண்ணி அவங்களோட கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நேற்று ஒரு சின்ன ஒரு ஒர்க்கு இருந்ததுனால என்னால் ரீடிங் போட முடியல. ஸோ ஒரு ரீடிங் கொடுக்காமல் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சின்ன ஒரு வீடியோ மட்டும் போட்டு சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பார்க்குறவங்க இது சண்டே அப்படிங்கிறதுனால ஹாப்பி சண்டே அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கார்ட்ஸ் நிறையா வந்துகிட்டே இருக்குது. ஷஃபில் பண்ண ஏன்னா இன்றைக்கி காலையில் வேறு மெடிடேஷன் வேறுங்களா, அதனால் பவர்ஃபுல்லான கார்ட்ஸ்லாம் நிறைய வரப்போகுது. ஏன்னா எனக்கு மெடிடேஷனில் ஃபீல் ஆச்சுன்னா கார்ட்ஸ்லேயும் நிறையா ஃபீல் ஆகும். இப்போது நிறைய பேருக்கு ரெசனேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் எனர்ஜி வைஸு. ஏன்னா ப்ரேயர் பண்ணி அந்த ஒரு எனர்ஜிக்கு ரெசனேட் ஆகிற பர்சன்ஸ் பாருங்கள், கார் அமக்கலமாக விழுது பாருங்கள். ரெசனேட் ஆகிற பர்சன்ஸ் மட்டும்தான் இந்த ரீடிங் பார்க்க முடியும். நீங்கள் இப்போ மனசில் ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி பயங்கரமாக கவலையாக ஆன்சைட்டியாக இருக்கிறீங்க. ஃபினான்ஷியல் லாஸ் நம்பினவங்க நல்லா ஏமாற்றிருப்பாங்க. உறவுக்குள்ளே ஒரு விரிசல், இப்படி ஏதோ ஒன்றில் நீங்கள் இப்போ அரெஸ்டாக இருக்கீங்க. அந்த ஏமாற்றத்தை உங்களால் மறக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியல, விட்டு விலகவும் முடியல. இவங்களா இப்படின்னு மனசில் நிறைய கேள்வி உங்களுக்கு எழுந்துட்டுருக்கு. பிகாஸ் நீங்கள் ஒரு கேரிங் அண்ட் லவபிள் பர்சன். மற்றவங்களுக்கு சின்ன அளவு கூட தீமை செய்ய மாட்டீங்க. கேரிங், அன்பு, பணம், நம்பிக்கை, பாசம் இப்படி எல்லாத்தையும் கொட்டி கொட்டி கொடுத்துருப்பீங்க. கொடுத்துட்டு இன்றைக்கி நல்லா ஏமாந்து போய் நிற்கிறீங்க. அவங்களோட உண்மையான குணம் என்ன, எந்த நோக்கத்தோடு உங்ககிட்ட பழகுறாங்க, இப்போ உங்களுக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சிருக்கும். நீங்கள் எந்த அளவு கஷ்டப்பட்டீங்களோ அதே கஷ்டம் அவங்க இப்போ லைஃப்பில் பட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு அவங்க என்ன துரோகம் பண்ணாங்களோ அதே துரோகத்தை வேற ஒருத்தங்க அவங்களுக்கு பண்ணிட்டாங்க. செம்மையான அடி விழுகுதுங்க. மனுஷன் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தோடு வேதனையோடு இருக்கிறாங்க. இப்போ தான் செஞ்ச தப்பை உணர்றாங்க. நம்மளுக்கு இப்போ வலிக்கிற மாதிரி தானே அவங்களுக்கு வலிச்சிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு வேதனையோடு நிற்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியல. பட் கடவுள் உங்கள் பக்கங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இப்போ டிவைன் டைமிங் உங்கள் பாதையை கடவுள் அழகாக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கான செல்வம், அன்பு, ஃபினான்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி, அபண்டன்ஸ், நியூ லைஃப், நியூ பிகினிங் எல்லாமே இப்போ உங்களுக்கு வந்துட்டே இருக்குங்க. எல்லாமே குதிரை வேகத்தில், ஜெட்டு வேகத்தில் நல்ல மாற்றம் நோக்கி உங்களை தேடி வந்துட்டே இருங்க. நல்லதே நினைங்க, பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். Thank you.